வணக்கம். தலைப்புச் செய்திகளுடன் ஆரம்பமாகும் இன்றைய தேனாரம் செய்திகள். மன்னார் சிந்துஜாவின் மரணம், உரிய நடவடிக்கை எடுப்போம், சுகாதார அமைச்சர் உறுதி. சபுமல்கஸ்கட விஹாரை திறக்கப்படுகிறது. ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளர் முடிவு நாளை. தொடர்கிறது தேனாரம் செய்திகள். மன்னார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்த இளந்தாய் சிந்துஜாவின் மரணம் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தியுள்ளோம். இந்த விடயத்தில் ஏதாவது தவறுகள் இடம்பெற்றிருந்தால் சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக ஒழுங்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்திரன நேற்று வெள்ளிக்கிழமை 9ஆம் தேதி உறுதியளித்தார். பாராளுமன்றத்தில் மருத்துவ திருத்தச் சட்டம் மூலம் மீதான விவாதத்தில் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை 8ஆம் தேதி உரையாற்றிய தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன், மன்னார் மருத்துவமனையில் இடம்பெற்ற மரியராஜ் சிந்துஜாவின் மரணம் பாரிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த மரணம் குறித்து துரிதகரமான விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அவருக்கு பதிலளித்த சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்திரன, இந்த விடயம் தொடர்பில் விசேட அவதானம் செலுத்தப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும். இது தொடர்பான விசாரணை அறிக்கையை இதுவரை ஆராயவில்லை. குறித்த விடயத்தில் ஏதாவது தவறுகள் நடந்திருந்தால் அது தொடர்பில் நிச்சயமாக ஒழுங்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். இதேவேளை நாட்டில் நோயாளர்களை பாதுகாப்பது தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டும். அதற்காகவே புதிய சட்டமூலம் ஒன்றையும் முன்வைத்துள்ளோம் என்றார். தொடர்கின்றது தேனாரம் செய்திகள். எமது சேனலை இன்னமும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்கள். வவுனியா சிங்கள குடியேற்றத்தின் பௌத்த சிங்கள அடையாளமாக நிறுவப்பட்ட சபுமல்கஸ்கட விஹாரை எதிர்வரும் 31ஆம் தேதி திறந்து வைக்கப்பட உள்ளது. நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்தில் வவுனியாவின் கொக்கைச்சாங்குளம் ஊற்றுக்குளத்தில் தொல்லியல் என்ற பெயரில் இந்த விஹாரை அமைக்கும் பணி ஆரம்பமானது. திருகோணமலை துறைமுகம் ஊடாக இலங்கைக்கு கொண்டுவரப்பட்ட புத்தரின் புனித தந்தம் அனிராதபுரம் கொண்டு செல்லும் போது சபுமல்கஸ்கட வழியாக பயணித்தது என்று கல்கமுவ சாந்தபோதி தேரர் கூறுவதுமல்லாமல் இதற்கு ஆதாரமும் என்றும் அவர் கூறுகின்றார். இந்த பிக்குவே குருந்தூர் மலை ஆதிசிவன் ஆலயத்தை ஆக்கிரமித்து சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட விஹாரையின் விஹாராதிபதியாகவும் உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதே நேரம் போர் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டதன் பின்னர் வவுனியாவில் வடக்கில் சிங்கள குடியேற்றங்கள் நிறுவுவதை அரசாங்கம் வேகப்படுத்தியது. வவுனியாவின் குடியேற்றங்கள் கச்சல் சமளங்குளம், முதலிக்குளம், ஊற்றுக்குளம், கொக்கஞ்சாங்குளம் ஆகிய தமிழ் கிராமங்களின் எல்லைக்கோட்டின் வழி நகர்ந்து வவுனியா வடக்கின் வடிவைத்த கல்லு வரை பரவலாக்கப்பட்டு தற்பொழுது முல்லைத்தீவு மாவட்டத்தின் மணலாறு, அதாவது வெளியோயா, சிங்கள குடியேற்றங்கள் வரை பரவி வருகின்றது. இந்த பகுதி தற்போது சம்பத்னுவர பிரதேச சேலமாக மாற்றப்பட்டு அதற்குள் வவுனியா சிங்கள குடியேற்ற கிராமங்களை இணைக்கும் பணி நடக்கின்றது. அந்த வகையில் இந்த சிங்கள பிரதேச செயலக பிரிவில் ஊஞ்சல் கட்டி, மருதோடை, பட்டி குடியிருப்பின் பெரும் பகுதிகள் ஏற்கனவே இணைக்கப்பட்டுள்ளன. இவ்வாறு செறிவாக பரவலாக்கப்படும் ஆக்கிரமிப்பை மையப்படுத்தி அதன் பௌத்த சிங்கள அடையாளமாக சபுமல்கஸ்கட விஹாரை நிறுவப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. தொடர்கின்றது தேனாரம் செய்திகள். எமது சேனலை இன்னமும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்கள். ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளராக களமிறங்கியுள்ள அரியநேந்திரன் தொடர்பில் தமிழரசு கட்சி நாளை ஞாயிற்றுக்கிழமை முடிவெடுக்கும் என்று அந்த கட்சியின் தலைவர் மாவை சேனாதி ராஜா தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள், தமிழ் சிவில் அமைப்புகளின் ஒன்றிணைவான தமிழ் மக்கள் பொது கூட்டமைப்பு ஆகியன இணைந்து எதிர்வரும் செப்டம்பர் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளரை நிறுத்துகின்றன. இதன்படி தமிழ் பொது வேட்பாளராக இலங்கை தமிழரசு கட்சியின் அரியநேந்திரன் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை அறிவிக்கப்பட்டார். அரியநேந்திரன் இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட தலைவராகவும் மத்திய குழு உறுப்பினராகவும் உள்ளார். இந்த நிலையில் அவர் தமிழ் பொது வேட்பாளராக போட்டியிடுவது குறித்து கட்சி தலைமைக்கு அறிவிக்கவில்லை என்றும் கூறப்படுகின்றது. இத்துடன் தேனாரம் செய்திகள் நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.